வணக்கம்ண்ணா, நான் கொங்கலாம்புதூர் குமாரசாமி கவுண்டர் தோட்டம் ஈஸ்வரனுங்க. இது உரம் வந்துங்கன்னா புள்ளாச்சி பயங்க போட்டுக்கிறவங்க ஈல் நல்லா இருக்குதுங்க. வெள்ளைப்பூச்சி தொந்தரவு வந்தாலுமே வேல் மருந்து கட்டி நல்லா தொந்தரவு நல்லா வருதுங்கண்ணா. ரசாயன உரத்துக்கு இதெல்லாம் பரவாயில்லைங்கண்ணா. இந்த தண்ணியில் கரைச்சி விடுறதுனாலனா பிரச்சனை நல்லா ஈல்டு வருதுங்கண்ணா. சொரிக்காய் வர்றது இல்லைங்கண்ணா. பிஞ்சு நம்ம உலகிறது இல்லைங்கண்ணா. 10 வருஷம் இதே கொடுத்துருக்குறோம்ண்ணா. 4 to 5 வண்டி வருதுங்கண்ணா. 200 வருஷத்துக்கு 2 டைம் ஊற்றலாம்ண்ணா. மருந்து வேறு கட்ட நான் 3 டைம் கட்டலாம்ண்ணா. அது கூட ஒன்றும் இல்லைங்கண்ணா. ஒன்றே குப்பை மண்ணும் இது வந்து உரம் தானுங்கண்ணா. கடந்த 10 வருஷமாகவே வந்து இந்த தோட்டம் நம்ம தான் கொடுத்துட்டுருக்குறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இறங்காடு கருமன் காடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் சத்துக்களுடைய அளவுகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. நம்மளோட ஜெல் வந்து பயன்படுத்துறது வந்து இவங்க வேறு எந்த ரசாயன உரங்களும் வந்து கொடுக்கறது இல்லைங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த காய் வந்து கிட்டத்தட்ட 500 கிராம் பக்கம் வருங்க. இறங்காட்டில் அதாவது கருமன் காட்டில் வந்து அதிகமாக வந்து அவுட்டன் வந்து வராதும்பாங்க. ஆனால் வந்து நம்ம உரங்கள் கொடுத்ததுனால இது வந்து அவுட்டன் முதற்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்குதுங்க. போன வருஷம் நல்லா வறட்சிங்க. அதாவது தென்மேற்கு பருவமழை பெய்யலைங்க. 2023 பெய்யல. அதனால 24 வந்து பயங்கரமான வறட்சிங்க. ஆனால் அந்த வறட்சியின் போதுமே வந்து இயற்கை உரமாக கொடுத்துட்டதுங்காட்டி மரங்களை வந்து பெருசாக அந்த வறட்சி வந்து பாதிக்கலைங்க. நீங்கள் மரத்தை பார்த்தாலே தெரியும், எல்லா மரத்துலையும் ஒரே மாதிரி காப்பு இருக்குதுங்க ஆவரேஜாக. இந்த தோட்டங்களுக்கு வந்துங்க மண் வந்து கருமண்காட்டி உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க தண்ணியில். அதாவது பிஹெச் வேல்யூ வந்து ரொம்ப ஏற்றத்தாழ்வாக இருக்குங்க. அதனால நம்ம ஜெல்லு கூட வந்து ஹியூமிக் அப்படின்னு ஒரு பவுடர் ஒன்று தரோங்க. அது வந்து எதுக்குன்னா மண்ணோட காரமிலத்தன்மை வந்து சமநிலைப்படுத்தி தருங்க. உப்புத்தன்மை எவ்வளோ மாறி இருந்தாலும் மரத்தை வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்துட்றோமுங்க.